இந்த வருடத்தின் நிறைவு செய்யும் சில மணி நேரங்களை சிறப்பான முறையிலே கணிக்கும் முகமாகவும் இந்நிகழ்ச்சி சிட்னி முருகன் ஆலய சைவமன்ற கல்வி கலாச்சார பிரிவினரால் இணைந்து ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இன்று நாம் பலவிதமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தர இருக்கின்றோம். முதலாவதாக திரு வெங்கடேஷ் மகாதேவனின் சொற்பொழிவும், அதனைத் தொடர்ந்து மெண்டலின் இசையும், அதனை அடுத்து கர்நாடக சங்கீத பாடல்களும் பற்பல பக்தி பாடல்களும், இந்நிகழ்வின் நிறைவாக ஓர் திரைச்சித்திரமும் விடவர உள்ளன. இந்நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக முதலிலே நான் தேவாரத்தை பாடும்படியாக செல்வி சைலேஜா உமாசங்கர் அவர்களை அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மனை திருமாமணி திகழ மன்னாதன அருவி தீரல் மலலை மூல அதிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை வலுவா வண்ணம் அருமே உலகெல்லாம் உணர்ந்தோதுதற்கரியவன் நீல உலாவிய நீர்மலிவனியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவார் மலர் சீலம் படிவாடி வணங்குவார். திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக இடம்பெறவிருக்கும் இறை பக்தி என்ற தலைப்பிலே பேச இருக்கும் சொற்பொழிவை நடாத்த வந்திருக்கும் திரு வெங்கடேஷ் மகாதேவன் அவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்வதற்கு திரு ஸ்ரீ ரவீந்திரராஜ் அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சொற்பொழிவை ஆற்ற இங்கு திரு வெங்கடேஷ் மகாதேவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் தற்பொழுது சிட்னி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாக கடமையாற்றுகின்றார். பல வருட காலமாக நியூசிலாந்தில் இருந்து அங்கு ஆலயங்களில் பல சொற்பொழிவை ஆற்றி, அத்துடன் அங்கு நடைபெறும் வானொலி நிகழ்ச்சிகளிலும் சமய சொற்பொழிவுகளையும் சமய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார். இன்று அவரது சொற்பொழிவை நாங்கள் கேட்கிறோம். இவர் இறைபக்தி என்ற தலைப்பில் இங்கு பேச உள்ளார். இறைபக்தி இப்பொழுது உலகெங்கும் சென்றால் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இறைபக்தி கட்டாயம் எல்லாருக்கும் தேவை. அதை பற்றி முக்கியமாக விளக்குவார் என்று எதிர்பார்க்கின்றேன். அவரை நான் இங்கு மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இங்கே இந்த இனிய வேளையிலே இன்னும் சில மணி துளிகளிலே புத்தாண்டு பிறக்கின்ற இந்த இனிய வேளையிலே இறைபக்தி என்ற தலைப்பில் என்னை சொற்பொழிவாற்றும்படி அழைத்த சிட்னி முருகன் ஆலய சைவ மன்றத்தினருக்கு என் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது சொற்பொழிவை ஆரம்பிக்கிறேன். இறைபக்தி என்பது ஒரு ஆழமான தலைப்பு. அதை பற்றி ஒரு அரை மணி நேரத்திலோ அல்லது 1/4 மணி நேரத்திலோ இல்லை 1 மணி நேரத்திலோ சொற்பொழிவாற்ற சொல்வது என்பது மிகவும் சிரமமான ஒரு விஷயமாகும். எனினும் என்னால் முடிந்த எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை இந்த இனிய வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இறைபக்தி
உலகத்தில் உள்ள பேறுகளிலேயே கிடைத்தற்கரிய பெரிய பேராகும் இறைபக்தி. கவி சக்கரவர்த்தி கம்பர் பெருமான் கூறுகிறார், உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களார் அழகு இலா விளையாட்டுடையார் யாரவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்கிறார். இதன் பொருளாவது, அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து காத்து அழித்து இறைவனின் திருவடிகளை உணர்ந்து இறைவனையே உணர்ந்து அவன் திருவடிகளில் சரணடைவதன் மூலம்தான் அழிவில்லாத பேரின்பத்தை நாம் அடைய முடியும் என்று விளக்குகிறார். விஞ்ஞானம் விண்ணுலகை எட்டிவிட்டதாம். இப்படி வீண் பேச்சு பேசி திரிபவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள், மரணத்தை வெல்ல இங்கே மாமருந்து கண்டவர் யார் என்று. நிச்சயம் பதில் கிடைக்காது. நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நமக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களை இறையருள் ஒன்றினால்தான் நம்மால் வெல்ல இயலும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இதைத்தான் மகாகவி பாரதியாரும் அழகாக கூறுகிறார். முன்னர் நமது இச்சையினார் பிறந்தோம் இல்லை, முதல் இறுதி இடை நம் வசத்தில் இல்லை, மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாரே வையகத்தில் பொருளெல்லாம் சலித்தல் கண்டாய் என்கிறார். இறையருள் ஒன்றினால் மட்டும்தான் நம்மால் நிறைய காரியங்களை சாதிக்க இயலும். பொதுவாக பக்தி என்பது ஒரு வடமொழி சொல். அதற்கு இணையான தென்மொழி சொல்லாக அன்பினை குறிப்பிடலாம். பொதுவாக பக்தி என்றாலே பிரேமை. மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பால் சமுதாயம் மேம்படும். ஆனால் மனிதர்கள் இறைவனிடத்தில் காட்டும் அந்த இறை பக்தியான அந்த அன்பானது அவர்களை இவ்வுலக வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் இருந்து காப்பாற்றி இறுதியாக முக்தியடைய செய்வதாகும். அன்பின் பெருமையை வள்ளுவர் அழகாக கூறுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று. இதையே அழகாக ஒரு தமிழ் பாடல் கூறுகிறது, அன்பே சிவம் என்று. எப்படி? அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் அலையே, அன்பெனும் குடில் புகு அரசே, அன்பெனும் வலைக்குள் படுவரம் பொருளே, அன்பெனும் கரத்து அமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே என்கிறது. அதாவது அன்பே சிவம், சிவமே அன்பு என்கிறது நமது சைவ சித்தாந்தம். பொதுவாக பக்தியை 5 வகையாக பிரிக்கலாம். அதை நான் சொல்லவில்லை, பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறுகிறார். எப்படி என்றால், பெற்றோரிடத்தில் நாம் காட்டும் பக்தி என்பது ஒரு வகை, குருவிடத்தில் நாம் காட்டுகின்ற பக்தி அடுத்த வகை. இதை தவிர்த்து நாம் செய்கின்ற காரியங்களில் பொதுவாக சொல்வார்கள், செய்யும் தொழிலே தெய்வம் என்று. அதாவது எந்தவித விருப்பமின்றி நாம் செய்கின்ற காரியங்களை, நம் கடமைகளை, நம் கர்மாக்களை நாம் ஒழுங்காக செய்து வரும் பட்சத்தில் அதுவும் ஒரு வகையான பக்தி தான். இந்த 3 பக்தி இருந்தால்தான் இறைபக்தி ஒருவரிடம் வந்து சேரும். பெற்றோரை மதிக்காமல், குருவை வணங்காமல், செய்கின்ற தொழிலை மதிக்காமல் இருந்தால் அங்கே இறைபக்தி வரும் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இவை எல்லாம் இறுதியில் சேர்வது இறைபக்தியினால்தான். முதலில் பெற்றோரிடத்தில் நாம் காட்டும் பக்தியை பற்றி பார்ப்போம். அதற்கு ஒரு சிறு கதையை கூறுகிறேன். பீமா நதிக்கரை ஓரத்தில் புண்டலீகன் என்று ஒரு சிறுவன் இருந்தான். மிகவும் புத்திசாலியான அந்த சிறுவனின் பெற்றோர்கள் இருவருக்குமே கண் பார்வை தெரியாது. பெற்றோரிடத்தில் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான் இந்த சிறுவன். காலையில் எழுந்ததும் அவன் கண் விழிப்பதே பெற்றோர்கள் முகத்தில்தான். பெற்றோர்களுக்கு காலை கடன்களை முடித்து, அவர்களை குளிப்பாட்டி, அவர்களுக்கு உணவு ஊட்டி, பூஜைகள் செய்த பின் தான் அவன் தனது மற்ற அன்றாட அலுவல்களை துவக்குவான். அப்படிப்பட்ட பக்தி, அப்படிப்பட்ட ஒரு பிரேமை அவனுக்கு அவன் பெற்றோர்களிடத்திருந்தது. இது பற்றி துவாரகையில் இருந்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் தெரியும். ஒரு நாள் அவனை சந்திக்க அவர் காத்திருந்தால் அதற்கான நேரமும் கூடியது. ஸ்ரீ கிருஷ்ணரும் ருக்மணி தேவியும் அங்கே வருகிறார்கள். வந்த இடத்தில் அந்த சிறுவன், அந்த பாலகன் தனது பெற்றோருக்கு தனது கடமைகளை செய்வதை பார்த்து புல்லரித்து மகிழ்ந்து நிற்கின்றனர். அவர்களை கண்டதும் அவன் சொல்கிறான், அந்த சிறுவன், தாங்கள் சற்று நேரம் பொறுக்க இயலுமா? என் பூசையை முடித்த பிறகுதான் நான் வந்து உங்களை சந்திப்பேன் என்று கூறுகிறான். அவர்களும் பொறுமையாக நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூசை முடிந்ததும் பெற்றோர் கேட்கிறார்கள், வந்திருப்பது யார் என்று.
அவர்களுக்கு பதில் வருகிறது, வந்திருப்பவர் துவாரகையிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண பெருமானும் ருக்மணி தேவியும் என்று. உடனே அவர்கள் நமது இல்லத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவானா ருக்மணி தேவியுடன் எழுந்தருளி உள்ளார் என்று அலறி அடித்து ஓடி வந்து அவர் காலில் விழுகிறார்கள். அந்த பாலகனும் கிருஷ்ண பகவானின் காலில் விழுந்து வணங்குகிறான். அவர்களுக்கு கண் பார்வை தெரிகிறது. அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்கிறார், நான் உங்களை பார்க்க வரவில்லை, பெற்றோரிடத்தில் உங்கள் மகன் கொண்டிருந்த அந்த பக்தியை பார்க்க வந்தேன் என்று. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பெற்றோரிடத்தில் பக்தி இருந்தால் அந்த இறைவனை நம்மை தேடி வருவான் என்பதுதான் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகும். அடுத்தது, குருவிடம் நாம் கொண்டுள்ள பக்தி. அது எல்லோருக்குமே தெரியும். நல்ல குருவை அடைந்த ஒரு சீடனால் தான் இறைவனை அடைய முடியும். அடுத்ததாக, நாம் செய்கின்ற அன்றாட அலுவல்கள், கர்மாக்களின் மேல் நாம் கொண்டுள்ள பக்தி. இதற்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்வார். கங்கை நதிக்கரையிலே ஒரு துறவி நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது நதியிலே ஒரு தேள் மிதந்து வருகிறது. அந்த சன்னியாசியானவர் தனது கையை விட்டு அந்த தேளை தூக்குகிறார். தேளின் குணம் கொட்டுவது. தேள் கொட்டியது. இருந்தாலும் அந்த சன்னியாசி விட மனம் இல்லை. தண்ணீரில் விழுந்த தேளை மீண்டும் காப்பாற்ற அவர் மீண்டும் கை கொடுத்து தூக்குகிறார். அது மீண்டும் கொட்டுகிறது, மீண்டும் தண்ணீரில் விடுகிறது. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அருகில் இருந்த ஒருவர் கேட்கிறார், ஏன் ஐயா, தேளின் குணம்தான் கொட்டும் என்று உமக்கு தெரியுமே, பின் ஏன் தேளை காப்பாற்ற நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த சன்னியாசி கூறுகிறார், தேளின் குணம், தேளின் சுதர்மம் கொட்டுவது, அதை காப்பாற்றுவது என் கடமை. நான் எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை. அதைத்தான் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அழகாக கூறுகிறான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று. இதற்கு உதாரணமாக இன்னொரு கதையை கூறலாம். ஒரு முறை வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு இருக்கிறார். அங்கே நாரத பெருமான் வருகிறார். அவர் மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயணா என்பவர். அவர் கேட்கிறார், மகாபிரபு, இந்த உலகத்திலேயே உங்களை அடைய சிறந்த வழி என்ன என்று கேட்கிறார். என் மீது கொண்டுள்ள பக்தி. உடனே நாரதர் கேட்கிறார், அப்படி உங்கள் மேல் பக்தி கொண்டுள்ள ஒரு சிறந்த பக்தனை உங்களால் சொல்ல முடியுமா என்று. தன் மனதிற்குள் அவர் நினைக்கிறார், தன்னைத்தான் சொல்ல போகிறார் என்று. ஆனால் மகாவிஷ்ணு சொல்கிறார், ஒரு சிறந்த பக்தன் இருக்கிறான், அவனை பார்க்க வேண்டுமானால் நீ பூலோகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே குப்பம் என்ற கிராமத்தில் பொன்னன் என்ற ஒரு குடியானவன் இருக்கிறான், அவனை சென்று சந்தி என்கிறார். அது எப்படி? எப்பொழுதும் எந்த நிமிடமும் நாராயணா நாராயணா என்று உங்கள் நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் நான். என்னை விட சிறந்த பக்தனா அவன், சென்று பார்க்கிறேன் என்று அவர் பூலோகம் விரைகிறார். அங்கே பூலோகத்திலே அவர் பார்க்கும் பொழுது அந்த குடியானவன் அதிகாலையிலே எழுந்து நாராயணா என்று ஒரே ஒரு முறை நாராயண மந்திரத்தை ஜெபித்துவிட்டு அவன் ஏற்காலை தூக்கி கொண்டு வயற்காட்டிற்குள் செல்கிறான். அங்கே ஒழுகிறான், நடவு செய்கிறான், களை எடுக்கிறான். எல்லா வேலையும் முடிந்து மாலை திரும்பி களைப்புடன் குளித்து முடித்து மீண்டும் நாராயணா என்று ஒரு முறை சொல்லிவிட்டு அவன் உண்டுவிட்டு தூங்கச் செல்கிறான். இதை பார்த்ததும் நாரதருக்கு ஒரே ஆச்சரியம். இன்று முழுவதும் அவனை நாம் கண்காணித்துக் கொண்டிருந்தோம். அவன் 2 முறைதான் நாராயணா என்று சொன்னான். இவன் எப்படி நம்மிலும் சிறந்த பக்தன் என்று அந்த ஒரு சந்தேகத்தோடு மீண்டும் வைகுந்தம் போகிறார். அங்கே மகாவிஷ்ணு சொல்கிறார், அவரிடம் இந்த கேள்வியை கேட்ட பொழுது, ஆமாம், அவன் எத்தனை முறை என்னை நாராயணா என்று பேர் சொல்லி அழைத்தான் என்று. 2 முறை பிரபு என்கிறார். நீ இன்று முழுவதும் என்னை எத்தனை முறை நாராயணா என்று பேர் சொல்லி அழைத்தா என்கிறார். 1 முறை கூட இல்லை பிரபு. ஏன்? நான் அவனையே கண்காணித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு மகாவிஷ்ணு சொல்கிறார், ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது உன்னால் இறைவனை நினைக்க முடியவில்லை. ஆனால் அவன் ஒரு சாதாரண குடியானவன். அவனுடைய அத்தனை வேலையிலும் என்னை 2 முறையாக நினைத்திருக்கிறான். அதனால் தான் சொல்கிறேன், உன்னை விட அவன் சிறந்த பக்தன் என்று. தினந்தோறும் கோவிலுக்கு வர வேண்டும், தினந்தோறும் பூஜை செய்ய வேண்டும், எப்பொழுதும் ராம மந்திரத்தையோ சிவன் நாமத்தையோ உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. செய்யும் தொழிலை மதித்து கிடைக்கின்ற சில மணித்துளிகளில், கிடைக்கின்ற சில வினாடிகளில் இறைவனின் திருமந்திரத்தை ஜெபித்து வந்தாலே இறையருள் கிட்டும் என்பதுதான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாராம்சமாகும். அடுத்ததாக அன்பு. இந்த அன்பை பற்றி இன்று முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அன்பு என்பது பரஸ்பரம் ஒருவரிடம் ஒருவர் காட்டும் அன்பு.
அதே அன்பை நாம் இறைவனிடம் காட்டும் பொழுது கண்டிப்பாக இறைவனும் நம்மிடம் அன்பு காட்டுவார். இதைத்தான் குறுந்தொகை என்ற சங்க இலக்கியத்தில் அன்புடன் நெஞ்சந்தான் கலந்தனவே என்று கூறுகிறார்கள். அதாவது செம்மண்ணில் கலந்த நீர் போல அன்பு என்பது பிரிவன்றி கலக்கக்கூடியது என்பது இதன் பொருளாகும். அது எப்படி என்று பார்ப்போம். இந்த அன்பின் பயன்பாட்டை முழுவதாக உணர்ந்து அதை நன்கு விளக்கியவர்கள் என்று சொல்ல முடியுமானால் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை குறிப்பிடலாம். பெரிய புராணத்தில் இந்த அன்பின் பயன்பாட்டை மிக அழகாக 2 கதைகள் மூலம் அவர் கூறினார். இரண்டும் இருவேறு நாயன்மார்களை பற்றியதுதான், இரண்டும் இருவேறு சாராம்சங்களை கொண்டதுதான். ஆனால் 2 கதைகளின் அடிப்படையுமே அன்பின் பெருந்தன்மையை காட்டக்கூடியதாகும். முதலாவதாக கண்ணப்ப நாயனார் கதை. பொத்தப்பி நாட்டின் தலைநகரான உடுப்பூர் என்ற கிராமத்தில் நாகன் என்ற வேடப்புற தலைவன் இருந்தான். அவனுக்கு தத்தை என்ற மனைவியும் அவர்களுக்கு அழகான ஒரு சிறு குழந்தையும் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை திண் என்று பருமனாக இருந்ததால் அவனுக்கு திண்ணன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். வாலிப பருவம் வந்ததும் தந்தையின் தலைமை பொறுப்பை ஏற்று அவன் தந்தையின் உத்தரவுப்படி காட்டிற்கு வேட்டையாடச் செல்கிறான். அங்கே காட்டிலே ஒரு கொழுத்த பன்றியை கண்டு துரத்தி கொண்டே ஓடுகிறான். இறுதியில் பன்றியை கொன்று களைப்பில் அருகில் உள்ள பொன்முகிலி ஆற்றில் நீர் பருகச் செல்கிறான். அப்பொழுது உடன் வந்த நண்பர்கள் சொல்கிறார்கள், இதோ அந்த மலையின் மேலே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது, அவரின் பெயர் குடுமித்தேவர், நாம் சென்று அவரை சந்திப்போமா, அவரை வணங்குவோமா என்று கேட்கிறார்கள். இவன் வேடர்குலத் தலைவன். இவனுக்கு சிவலிங்கம் பற்றி ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு சக்தி அவனை அங்கு ஈர்த்தது. அவன் செல்கிறான். எப்படி செல்கிறான்? சாதாரணமாக செல்லவில்லை. அந்த மலையை நெருங்க நெருங்க அவன் எலும்பு எல்லாம் உருகி அந்த உடலே இறைவனின் அருள் பார்வைப்பட்டு அவனை எறியாமல் அங்கே செல்கிறான். அங்கு அந்த லிங்கத்தை கண்டான். லிங்கத்தை கண்டதும் குழந்தையை கண்ட ஒரு தாயை போல பரவசத்துடன் ஆடி பாடி மகிழ்ந்தான். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இறைவனார் மேல் இருந்த அந்த காய்ந்த மலர்கள், சருகுகள் எல்லாவற்றையும் தன் காலாலேயே விலக்கிவிட்டு அப்புறப்படுத்திவிட்டு மலையை விட்டு கீழே ஓடி வந்து தான் கொன்ற அந்த பன்றியின் இறைச்சியை ஒவ்வொன்றாக எடுத்து சுவைத்து பார்க்கிறான். அதிலே மிகவும் சுவை வாய்ந்த இறைச்சி ஒன்றை வாயிலே வைத்துக்கொண்டு அந்த நீரை வாயிலே வைத்துக்கொண்டு மலையேறி ஓடி வருகிறான். தான் வாயில் கொண்டு வந்த அந்த நீரால் இறைவனாருக்கு அபிஷேகம் செய்து அந்த பன்றி இறைச்சி அவருக்கு வைத்து அமுது செய்க என்று வேண்டுகிறான். இரவெல்லாம் கண் விழித்து இறைவனார் பக்கத்திலேயே படுத்து உறங்குகிறான். மறுநாள் காலை மீண்டும் அதே மாதிரி செய்வதற்காக அவன் ஆற்றிற்கு இறங்குகிறான். ஆனால் அந்த இறைவனாருக்கு தினமும் பூஜை செய்யும் ஒரு சிவாச்சாரியார் வருகிறார். வந்தவர் இத்தனையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். இறைவனாருக்கு யார் இந்த கொடுமையை செய்தது? பன்றி இறைச்சி, செருப்பு தடங்கள். அவர் அதிர்ச்சி வருகிறார். அவர் மீண்டும் அவற்றை எல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு போய் குளித்து விட்டு வந்து ஆகம விதிகள் படி பூஜை செய்கிறார். இது இப்படியாக தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற்று வருகின்றன. 5வது நாள் சிவகோச்சரியார் கனவில் இறைவன் வருகிறார். இந்த காரியத்தை செய்வது யார் என்று நீ மிகவும் குழம்பி நிற்கிறாயே, நாளை உனக்கு அவனை காட்டுகிறேன், அவன் என் மேல் கொண்டுள்ள அன்பையும் உனக்கு காட்டுகிறேன் என்று கூறுகிறார். அதன்படி சிவாச்சாரியார் மறுநாள் ஒரு மரத்தின் பின் ஒளிந்து நிற்கிறார். வழக்கம் போல் நமது திண்ணனார் வருகிறார். வந்தவர் இறைவனின் கண்ணில், வலது கண்ணில் ரத்தம் வழிவதை, குருதி வழிவதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். வேடர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான், ஊனுக்கு ஊன் மருந்து. உடனே என்ன செய்கிறார்? இறைவனாரின் கண்ணில் ஏதோ பிரச்சனை, அவர் கண்களில் இருந்து ரத்தம் பெருகுகிறது, அதனால் என்ன, என் வழக்கம் நன்றாகத்தானே இருக்கிறது என்று உடனே சிறிதளவும் யோசிக்காமல் அருகில் இருந்த வில்லை எடுத்து தனது வலது கண்ணை தோண்டி எடுத்து இறைவனாரின் வலது கண்ணில் அப்புகிறார். குருதி நிற்கிறது. திண்ணன் தன் மேல் கொண்ட அன்பை மீண்டும் சோதிக்க எண்ணிய இறைவன் இடது கண்ணில் இம்முறை ரத்தம் பெருகும்படி செய்கிறான். உடனே திண்ணனுக்கு மகிழ்ச்சியாக போகிறது. அதனால் என்ன, எனக்கு இடக்கண் இருக்கிறதே. ஆனால் அவர் இடக்கண்ணை வைப்பது, தன் இடக்கண்ணை எடுத்து விட்டால் அவரது இடக்கண் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுமே என்பதற்காக தனது வலது கால் பெருவிரலை அங்கே அடையாளமாக வைத்துக் கொண்டு தனது இடது கண்ணையும் தோண்டி எடுக்க அவன் முனைகையில் நில்லு கண்ணப்ப என்ற அசரீரியோடு இறைவன் வருகிறார். வானவர்கள் பூமாரி பொழிக தனது கண்ணையே தந்ததால் பொதுவாக
ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை யாராவது வைத்துள்ளார்கள் என்றால் கண்ணை போல பாதுகாத்தோம் என்று சொல்வார்கள். நம் உடம்பில் உள்ள உறுப்புகளிலேயே நாம் மிகவும் பாதுகாத்து வருவது கண். இப்படிப்பட்ட கண்ணையே இறைவனுக்கு கொடுத்ததால் தான் அந்த திண்ணனார் என்று கண்ணப்ப நாயனார் ஆனார். மாணிக்க வாசகர் கூறுகிறார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ ஒருபடி மேலே போய் மண்ணுலகில் உள்ள ஆடவர்களில் எல்லாம் மிகச் சிறந்தவர் இந்த கண்ணப்ப நாயனார் என்ற பொருள்படும்படி பாடுகிறார். இப்படி கண்ணையே தந்ததால கண்ணப்ப நாயனானார் அவர். இன்றும் காளகஸ்திரி கோவிலுக்கு நீங்கள் சென்றால் சென்னைக்கு அருகில் அங்கே சிவன் கோவிலிலே கண்ணப்ப நாயனாருக்கு என்று ஒரு தனி சந்நிதி உள்ளது. அத்துணை சிறப்பும் அவருக்கு வந்தது அவர் இறைவன் பால் கொண்டிருந்த அந்த அன்பினால் தான். இன்னொரு முறை இன்னொரு கதை. அது என்னவென்று கேட்டால், இங்கே இது சிறிது வித்தியாசப்படுகிறது. இந்த கதையிலிருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி என்றால் ஆகம விதிகள் எதுவும் இறைவனுக்கு தேவையில்லையா? எப்படி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாமா என்று. அதுவல்ல பொருள். ஆகம விதிகள் கூட அந்த அளவற்ற அன்பின் முன் செயலற்று போனதைத்தான் இந்த கதை காட்டுகிறது. ஆகம விதிகளும் முக்கியம் என்பதை இதே சேக்கிழார் இதே பெரிய புராணத்தில் இன்னொரு இடத்தில் இன்னொரு கதையாக சொல்கிறார். அதுதான் சண்டீஸ்வரர் கதை. சண்டீசர் என்ற ஒரு பிராமண குல இளைஞன் முற்பிறவின் செய்த பயனால் ஆகம விதிகளை நன்கு அறிந்திருந்தான். அது அவரது தந்தைக்கு தெரியாது. அவரும் ஒரு பிராமணர். ஆனால் அவர் ஆகம விதிகள் அனைத்தையும் கரைத்து குடித்தவர். அவன் இப்படி சிவலிங்கத்தின் மேல் சிவனின் மேல் பக்தி கொண்டு ஆகம விதிகளை தெரிந்து கொண்டிருந்து அவன் சிவபக்தனாக வாழ்ந்து வருகிறான். ஆயர்கள் பசுக்களுக்கு கொடுத்து வரும் சித்திரவதைகளை பார்த்து மனம் அவனால் தாங்க முடியாமல் அந்த பசுக்களை மேய்க்கும் பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்கிறான். ஒரு நாள் ஆற்று மணலில் சிவலிங்கம் ஒன்று செய்கிறான். அவன் சிவன் பக்தன். சிவலிங்கம் செய்ததும் அந்த பசுவின் மடியில் சுரந்து நிற்கும் பாலை பார்த்தவுடன் சிவனாருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் போல் இருந்தது. உடனே அந்த பாலால் சிவனாருக்கு அந்த மண் லிங்கத்திற்கு அவன் அபிஷேகம் செய்விக்கிறான். உடன் வந்த ஆயர் சிறுவர்கள் இதை அதிர்ச்சி அடைந்து பார்க்கின்றார்கள். உடனே அவர்கள் சென்று அந்த பசுக்களின் சொந்தக்காரர்களிடம் சொல்கிறார்கள். பசுக்களின் சொந்தக்காரர்கள் உடனே சிறுவனின் தந்தையிடம் சொல்கிறார்கள். தந்தை வந்து ஒளிந்து நின்று பார்க்கிறார். உடனே கோபம் கொண்டவராக பூஜை செய்யும் சிறுவனின் முதுகில் ஓங்கி அறைகிறார். ஆனால் சிறுவன் தொடர்ந்து ஆகம விதிகள் படி பூஜையை செய்து வருகிறான். அவன் அந்த பாலை எடுத்து இறைவனாருக்கு அபிஷேகம் செய்ய முன்வரும் பொழுது அவர் ஆத்திரம் தாங்காமல் தன் காலால் அதை எட்டி உதைக்கிறார் அந்த பால் குடத்தை. இதை கண்டு கோபமுற்ற அந்த சிறுவன் அருகில் இருந்த கோலை எடுத்து தந்தையின் கால்களில் அடிக்கிறான். அந்த கோல் மழுவாக, அதாவது ஆயுதமாக மாறி அவரது கால்களை துண்டிக்கிறது. அப்பொழுது ரிடப வாகனத்தில் இறைவனார் வருகிறார் தேவியாருடன். உன் தந்தையே நீ தண்டித்ததால் இனி உனக்கு நான் தான் தந்தை என்று சொல்வதுடன் அங்குள்ள அனைவருக்கும் அவர் சிவலோக பதவியை தருகிறார். அதனால்தான் இன்றும் நீங்கள் காணலாம், இறைவனாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த உண்ட கலமாகட்டும், அந்த உடுத்தும் துணியாகட்டும், எல்லா மரியாதையுமே முதலில் சண்டேஸ்வரருக்கு செய்யும் காரணம் இதனால் தான். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆகம விதிகளும் கிரியைகளும் ஒரு முக்கியமான விஷயம்தான். அதை நாம் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடாது. இருந்தாலும் அந்த அன்பே அங்கேயும் மீண்டும் வென்றது. இந்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு முறை அதியமான், மன்னன் அதியமான் தனக்கு கிடைத்த ஒரு அதிசய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவ்வை பிராட்டிக்கு கொடுக்க முன்வருகிறான். ஏனென்றால் அவர் தமிழ் அன்னை, தமிழ் வளர்க்கும் அந்த அன்னைக்கு அந்த நெல்லிக்கனி சென்றால் நலம் என்று அவர் நினைக்கிறார். அதன்படி அதை கொடுக்கிறார். அந்த நெல்லிக்கனியை வாங்கிய ஔவையார் என்ன நினைக்கிறார் தெரியுமா? பார்க்கடலை தேவர்கள் கடைந்து அமிர்தம் எடுக்கும் பொழுது விஷம் வெளிப்படுகிறது. அந்த விஷத்தை சிவனார் தன் கழுத்திலே தாங்கிக் கொண்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கும் அந்த தியாக உள்ளத்தால் தான் சிவனாரை தியாகராஜர் என்றும் திருநீலகண்டர் என்றும் அழைப்பார்கள். அதியமான் அவ்வைக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்த பொழுது ஔவையாரின் மனதினிலே அந்த சிவனாரின் ஞாபகம் தான் வருகிறது. இதுவும் அன்புக்கு ஒரு வகையான எடுத்துக்காட்டுத்தான். மக்கள் மற்றவர் மேல் வைக்கும் அன்பு, இறைவன் மக்கள் மேல் வைக்கும் அன்பு, இவை எல்லாமே ஒன்றில் ஒன்று குறைந்தவை அல்ல.
அடுத்ததாக வள்ளலூர் பெருமான் கூறுகிறார், அவரின் அன்பு எப்படிப்பட்டது என்றால், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் தானும் வாடிய ஓர் அன்பு. எல்லோரும் இன்புற்றிருப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற வகையான ஒரு அன்பு. ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் ஒரு நாள் அது நிச்சயம் ஒரு சாதனையாக மலரும். மழைத்துளி சொட்டு சொட்டாக விழுகிறது, அதுதான் சிற்றோடையாக மாறுகிறது, பின்னர் ஆறாக பெருகி மகா நதியாக பிரவித்து ஓடுகிறது. நாளைய நம் நல்வாழ்விற்குத்தான் இன்று சிறு சேமிப்பு என்ற ஒன்றை நாம் செய்து வருகிறோம். அதுபோலத்தான் ஒருவன் சில செயல்களை தினமும் படிக்கிறான். நாளை கற்றவன், பின்னர் அறிஞன், பிறகு கலை இலக்கிய மேதை என்ற ஒரு நிலையை, ஞானி என்ற நிலையை அடைகிறான். அதே போல இறைவனாரின் அன்பை நாம் உடனே ஒரு நாளில் அடைந்துவிட முடியாது. இறைபக்தியின் மூலம் சிறுக சிறுக நாம் இறைவனாரை நெருங்க முயற்சித்தால் நிச்சயம் ஒரு நாள் இறைவன் நம்மிடம் வந்து சேருவான். இறைவனை நாம் எங்கும் தேட வேண்டாம், அவன் நம்முள்ளே இருக்கிறான். ஒவ்வொரு ஜீவனுள்ளும் பரபிரம்மமாக அவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். ஒரு தண்ணீர் நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுள் ஒரு கரையாத பொருளை போடுங்கள், சிறிது சலனம் வரும். சிறிது நேரம் கழித்து தண்ணீர் தெளிந்ததும் அந்த கரையாத பொருள் அப்படியே அதுவும் தெரியும். ஆனால் அதே தண்ணீர் நிலையில் ஒரு கரையும் பொருளை போடுங்கள், சிறிது சலனம் வரும். ஆனால் சலனம் கழிந்த பின், நீர் தெளிந்த பின் அந்த பொருள் கரைந்து கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும், நீர் அப்படியே இருக்கும். அதே போல்தான் நம்முள் இருக்கும் இறைவனை நாம் அறிவதில்லை, அவன் நம்முள்ளேயே இருக்கிறான். அதை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போது நமக்கு இறைபக்தி என்ற ஒன்று அவசியமாகிறது. இதற்கு உதாரணமாக ஒரு சித்தர் பாடலை கூறலாம். கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் மனத்துள்ளே என்று சொல்கிறது அந்த பாடல். இதையேத்தான் ஔவையார் அழகாக கூறுகிறார். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண். அதாவது உன்னுள்ளேயே இறைவன் இருக்கிறான் என்னும் பொருளில் அமைந்த பாடல் அது. அடுத்ததாக நம் எல்லோருக்குமே மனதில் ஏற்படும் இரண்டு வகையான கேள்விகள். அன்றாடம் பல பிரச்சனைகள், புலம் பெயர்ந்து வாழ்கிறோம். எத்தனையோ இடையூறுகளுக்கு இடையே நம் வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதிலே இறைவனை நாம் எப்படி சிந்திப்பது, இறையருளை நாம் எப்படி பெறுவது என்பதாகும். இதற்குத்தான் அப்பர் பெருமான் ஒரு பாடலை எழுதி வைத்தார். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனைவுனும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே என்று. நாம் நினைத்தால் முடியாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. அதே போல் இன்னொரு கேள்வி, இந்த உலகில் வாழ அருள் தேவையா பொருள் தேவையா என்று. உடனே எல்லோரும் சொல்வார்கள், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு திருக்குறளை சொல்வார்கள். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்று. அதாவது ஒரு மனிதன் வாழ அருளோடு அவனுக்கு பொருளும் தேவை என்று சொல்கிறது இந்த திருக்குறள். ஆனால் அதே திருவள்ளுவர் இன்னொரு இடத்தில் இன்னொரு குறளில் இப்படி கூறுகிறார். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மாற்று ஆதல் அரிது. அதாவது ஒருவன் தான் சம்பாதித்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து இழந்த பணத்தை எல்லாம் அவன் விதி மாறும் பொழுது, அவனுக்கு ஒரு நல்ல நேரம் அமையும் பொழுது அவன் இழந்த செல்வத்தை அடைய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இறை அருளை ஒருவன் இழந்தானே ஆனால் அவன் கடைசி வரை தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்பதுதான் இந்த குறளின் பொருளாகும். இழந்த செல்வத்தை அடையலாம், ஆனால் இறையருள் ஒருவனிடமிருந்து போய்விட்டால் அவனால் வாழ்க்கையில் எந்த சுகங்களையுமே அடைய முடியாது என்பதுதான் ஆணித்தனமான ஒரு உண்மையாகும். அடுத்ததாக அந்த சிவனின் அருள் பெற அந்த சிவனின் அருளேதான் வேண்டும் என்றுதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று ஒரு பாடலும் இருக்கிறது. அடுத்ததாக ராமபிரானை பாருங்கள். ராமன் என்றாலே ரம்மியமான என்று பொருள். ஆஞ்சநேயனை எடுத்துக் கொள்ளுங்கள், இருவருமே பலசாலிகள். ராமன் ஆஞ்சநேயன் இருவருமே பலசாலிகள். ராமனுக்கு வாய்த்தது ரூப சௌந்தர்யம், ஆனால் ஆஞ்சநேயனுக்கு வாய்த்தது குண சௌந்தர்யம். இருவருக்குமே உள்ள இன்னொரு பொதுவான குணம் தாய் உள்ளம்.
அன்பை தவிர இருவருக்குமே ஒன்றும் தெரியாது. அதனால் தான் இருவரையுமே சுந்தரன் என்று அழைப்பார்கள். முக அழகு, வெளிப்புற அழகு அழகல்ல. நாம் மற்றவரிடத்து காட்டும் அன்பு, மற்றவர்கள் நம்மிடம் காட்டும் அன்பு, இதைத்தான் ஒருவனுக்கு அழகு சேர்க்கும் என்ற காரணத்தினால் தான் ராமனையும் அனுமனையுமே சுந்தரன் என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். அடுத்ததாக இந்த காளஹஸ்தியை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு சுவையான தகவலை சொல்ல மறந்துவிட்டேன். காளஹஸ்தி அல்லது காளாஸ்திரி என்று அழைக்கப்படும் அந்த ஊருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அதாவது சி காலத்தி என்பார்கள். சி என்றால் சிலந்தியை குறிக்கும், காளம் என்றால் பாம்பை குறிக்கும், அத்தி என்றால் யானையை குறிக்கும். இதற்கு முன் நான் சொன்னேன், மனிதர்களிடம் காட்டும் அன்பு பற்றி, மனிதர்கள் இறைவனிடம் காட்டும் அன்பு பற்றி, இறைவன் மனிதர்களிடம் காட்டும் அன்பு பற்றி. இது அவற்றையும் கடந்து விலங்குகள் இறைவனிடம் காட்டும் அன்பு. அது எப்படிப்பட்ட அன்பு என்றால், அந்த சிலந்தியானது தன் வாயிலே உற்பத்தியாகின்ற ஒரு நூலினால் சிவனாருக்கு ஒரு பந்தல் போடுகின்றதாம். என்ன ரம்யமான கற்பனை, நினைத்து பாருங்கள். சிவனாருக்கு தன் வாயிலிருந்து வருகின்ற அந்த எச்சிரால் ஒரு பந்தல் இருக்கின்றதாம். தீச்சுடர் பட்டு அந்த பந்தல் எரிந்து போகின்றதாம். அதனால் மனம் வெதும்பி அந்த சிலந்தி அந்த தீச்சுடரிலேயே விழுந்து உயிர் மாய்த்து முக்தி பெறுகிறதாம். அந்த காளன் என்ற பாம்பு தன் வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த மாணிக்கத்தை இறைவனாரின் திருமுடியில் வைத்து அழகு பார்க்கிறதாம். அந்த யானையோ தனது தும்பிக்கையால் நீரை பருகி இறைவனாருக்கு அபிஷேகம் செய்வித்து மலர்களை சுட்டி மகிழ்கிறதாம். ஆனால் இந்த பாம்பிற்கு, காளன் என்ற அந்த பாம்பிற்கு, அந்த யானையின் மேல் ஒரு சந்தேகம். அது சரியாக இறைவனாரை அபிஷேகம் செய்வதில்லை, ஒழுங்காக மலர்களை சூட்டுவதில்லை என்று கோபம் கொண்ட அந்த பாம்பு யானையின் தும்பிக்கையில் நுழைந்து வேதனைப்படுத்தியதாம். வலி தாங்காத அந்த யானையானது தும்பிக்கையை ஓங்கி தரையில் அடித்து அந்த பாம்பை கொல்கிறது. ஆனால் சில நேரங்களில், சில மணித்துளிகளிலேயே பாம்பின் விஷம் இறங்கி அந்த யானையும் முக்தி அடைகிறதாம். இப்படி சி, காளம், அத்தி, சிலந்தி, பாம்பு, யானை முக்தி அடைந்த தலம் என்பதால் கூட அதற்கு சீகாலத்தி என்று ஒரு பெயர் ஏற்பட்டதாக ஒரு சுவையான வரலாறு உண்டு. இறைபக்தி என்பதன் அர்த்தம் இப்பொழுதாவது சிறிது அதன் முக்கியத்துவம் நமக்கு புரிந்திருக்கும். நிச்சயமாக இறைவனாரிடம் நாம் கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்ட வேண்டும். இறைவா, இன்று எனக்கு மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்ட ஒரு அழகான வாய்ப்பளித்தாய், நன்றி. நாளையும் நாள்தோறும் இதை நான் தொடர்ந்து செய்ய எனக்கு அருள் செய் என்று தான் கேட்க வேண்டும். நமது இந்து மதம் ஒரு அற்புதமான மதம். நமது மகா முனிவர்கள் நம்மை மூச்சடக்க சொல்லவில்லை, பேச்சடக்க சொல்லவில்லை, எந்த ஒரு கஷ்டமான காரியத்தையும் செய்ய சொல்லவில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் மிகவும் எளிமையான ஒரு வாசகம். அதற்கு உதாரணமாக திருமூலரின் திருமந்திரத்தில் இருந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. இதன் பொருளாவது என்னவென்றால், சில பச்சிலைகளை நீங்கள் பறித்து போட்டால் பரமேஸ்வரன் உங்கள் வசப்படுவார். கோமாதாவிற்கு ஒரு பிடி புல் போட்டால் அந்த 30 முக்கோடி தேவதைகளும் மகிழ்ந்து போவார்களாம். அதுவும் உங்களால் செய்ய இயலவில்லையா? உண்ணும் பொழுது ஒரு பிடி சாதத்தை உங்கள் அருகிலே பசியோடு இருக்கிறவனுக்கு கொடுங்கள், அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்கிறார்கள். அதுவும் உங்களால் செய்ய இயலவில்லையா? கவலைப்படாதீர்கள். மற்றவர்களிடத்து பேசும்போது இதமாக பதமாக இன்னுரைகளை பேசுங்கள் என்றுதான் திருமூலர் இந்த திருமந்திரத்திலே ஒரு மந்திரமாக சொல்கிறார். ஒரு கை புல், ஒரு கை பொறி இருந்தால் போதும், விநாயகர் உங்கள் வீட்டு வாசலிலே வந்து விளையாடுவார். சின்ன சின்னதாக அகல் விளக்குகள் ஏற்றி வையுங்கள், மகாலட்சுமி பிரசன்னமாவாள். சில துளசி தலங்களை போட்டு மகிழுங்கள், மகாவிஷ்ணு அங்கே வருவார். சில கங்கா துளிகளை சிவனாரின் தலையிலே அபிஷேகம் செய்யுங்கள், அவர் உச்சி குளிர்ந்து விடுவார். இவையெல்லாம் நம்மால் செய்யக்கூடிய ஒரு சாதாரண காரியம், மலையை இழுக்கும் மகா காரியம் அல்ல. அதனால் இறைபக்தி என்பது ஒன்றும் பெரிய ஒரு வார்த்தையே அல்ல. நாம் அனைவரும் இந்துக்கள்.
இந்து ஆகம விதிகளை முழுதாக கற்கவில்லை என்றாலும் ஓரளவு தெரிந்தவர்கள். இறைவன் மேல் மாசற்ற அன்பை கொண்டு எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் அவனை நம்பினால் நிச்சயமாக நமக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும். நான் ஏற்கனவே சொன்னபடி இன்னும் சில மணித்துளிகளில் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. பிறக்க இருக்கும் புத்தாண்டில் உங்கள் அனைவருக்கும் எம்பெருமான் அருளால் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே இறைபக்தி என்ற தலைப்பினிலே எங்களுக்காக சொற்பொழிவு ஆற்றிய திரு வெங்கடாஸ் மகாதேவன் அவர்களுக்கு சபைமன்றத்தின் சார்பில் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல புராண கதைகளையும் பாடல்களையும் உதாரணங்களாக எடுத்து பல உண்மைகளை மிகவும் எளிய முறையிலேயும் இலகுவான முறையிலேயும் உணர வைத்த இந்த சொற்பொழிவு உங்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கும் என்பதில் ஒரு ஐயமே இல்லை. அடுத்ததாக உங்களுக்காக காத்திருப்பது மெண்டலின் இசை நிகழ்ச்சி. இந்த இசை நிகழ்ச்சியை வழங்க வருகின்றார் செல்வன் கிஷான் ஜெயேந்திரன் அவர்கள். இவர் மெண்டலின் வாசியத்தை வாசிக்க இவரோடு ஸ்ரீ கே வைத்தீஸ்வரன் அவர்கள் தவிரிலும் ஸ்ரீமதி ரவீந்திரகுமாரி சாமிவேல் அவர்கள் தாளத்திலும் இணைந்து கொள்கின்றார்கள்.